ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற மார்ச் மாத பலன். வரக்கூடிய மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் சொல்லி பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்க. இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்னென்ன மாசத்துல வருது பார்த்தீங்கன்னா, முதல் விசேஷமே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி. நம்ம எம்பெருமானுக்கு மகா சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக இந்த சிவராத்திரி இருக்குது. இந்த மாசத்துல மெயினான ஒரு விசேஷம் இதான். திருவண்ணாமலையா இருக்கட்டும், அண்ணா எல்லா கோவில் சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க, சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதன பூஜைகள், ஹோம யாகங்கள் சிறப்பாக நடக்கும். இந்த சிவராத்திரி நம்ம மனசுக்குள்ள என்ன வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ சிவபெருமான நமக்கு எல்லாம் இல்ல அருளை கண்டிப்பாக கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை மனசுல வச்சிருப்போம். அந்த பிரார்த்தனை பண்ணி கண் விழிச்சு சிவபெருமானுக்காண்டி இந்த சிவராத்திரியை சிறப்பா கொண்டாடுங்க. மெயினா கிராமங்கள்லாம் பாருங்க, இந்த கருப்பர் முனீஸ்வரர் ஆலயம் பாருங்க, இந்த சிவராத்திரிக்கு தான் அவங்களுடைய திருவிழாவாக கொண்டாடுவாங்க. இது நம்முடைய அந்த கால பழக்கமாக இது இருக்குது. சிவராத்திரிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள். சிவராத்திரி கண் விழிக்கிறது பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் விடிய காலையில ஃபுல்லாவே கண் விழித்திருக்கணும். அதான் அந்த ராத்திரிக்குள்ள அந்த பலன். ஒரு சில பேர் சிவராத்திரி முடிஞ்சா தூங்கிடுவாங்க, அப்படி தூங்கக்கூடாது. இந்த சிவராத்திரிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாவே முழிச்சிருந்து பகலும் தூங்காம இருந்தா அந்த சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். இதான் இந்த மாசத்துல அவருடைய விசேஷ காலங்கள். அடுத்து பார்த்தோம்னா பங்குனி உத்திரம். இந்த மாசத்துல பங்குனி உத்திரம் எல்லா முருகபெருமான் கோயிலையும் பாருங்க மிக சிறப்பாக அனுகூலமாக நடக்கும் இந்த மாசத்துல. அடுத்து பார்த்தோம்னா இந்த மார்த்தத்துல பார்த்தோம்னா ஒரு 6 முகூர்த்தங்கள் வருது, சுப முகூர்த்தங்கள். அதாவது மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தமாக வருது, 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில. அடுத்து 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையில சுப முகூர்த்தமாக வருது. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 20ஆம் தேதியில புதன்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அடுத்து 24ஆம் தேதியில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. 27ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தங்கள் வருது. இந்த 6 முகூர்த்தங்கள் ஒரு விசேஷமான காலங்கள். இதுல சுபகாரியம் பண்றதை நம்ம எடுத்துக்கலாம். வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, சுபகாரியங்கள் பண்றதுலாம் அந்த முகூர்த்தங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தம். இதான் இந்த மாதத்தோட விசேஷ காலங்கள். பொதுவாக இந்த மாசத்துல எல்லாமே வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் எல்லாம் இறைவனுடைய மாதமாக இந்த மாதம் இருக்குது. எல்லாருமே இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா குரு சுக்கிரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம நிறைய பேர் ஜாதகம் எழுத திருக்கணித முறை நான் எழுதி கொடுக்குறோம். நிறைய பேர் ஜாதகம் எழுதி வாங்கிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி மகரம். உழைச்சுக்கிட்டே இருக்க ராசி மகர ராசிங்கிறது என்ன? உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி. அதுவும் இல்லாம ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை விரும்பக்கூடிய ராசி இந்த மகர ராசி. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க. இந்த ராசியில பிறந்துட்டா ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடி ஜெயிக்கக்கூடிய நபர்கள் மகர ராசி என்பர்கள். ஏன்னா இது சர ராசி, வேகமாக இயங்கக்கூடிய ராசி. ஏன் வேகமா இயங்கும்? இந்த ராசியில யாரு உச்சமாகிறார்? செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். அப்ப தைரிய வீரியம் இவங்கிட்ட எப்படி இருக்கும்? நிறைய இருக்கும். மகர ராசிக்காரன் மந்தகாரன் சோம்பேறின்னு சொல்லக்கூடாது. இவர் மாதிரி தைரியமானவங்க யாருமே இருக்க முடியாது. தன்மானத்துக்காண்டி எதையுமே இழப்பாங்க மகர ராசிக்காரங்க. எப்போதுமே பிசினஸ், வேலை, உத்தியோகம் இதை பத்திலாம் ஒரு மைண்ட் சிந்தனை போகும். ஏன்னா சனி பகவான் அங்கே ஆதிக்கம் வர்றதுனால. இது கர்ம ராசிப்பாங்க. கர்ம ராசி. இவங்க ஒரு இலட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் மகர ராசி என்பர்கள். அப்படியோட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல பாருங்க. எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம், அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் மகர ராசி என்பவர்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க.
ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் செல் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணி நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்ம என்ன குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு. இந்த தனுசு ராசி என்ன நம்ம உடம்புல என்ன 9 நவகிரக ஒளியில் இயங்குதுங்க. அதுல எந்த கிரகங்கள் பலவிடுவதோ அதான் நம்முடைய கர்ம வினை. அந்த கர்ம வினை எப்ப வரும்? நம்முடைய ஜாதகத்துல திசாபுத்தின்னு ஒண்ணு வரும்பொழுதுதான் இங்க கர்ம வினை வரும். எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு கிரகங்கள் பாதிக்கும் சொல்லி இருக்கக்கூடாது. ஜாதகத்துல திசாபுத்தியை பொறுத்தா மாறுபடும். உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுல உங்களுக்கு தொழில் சூப்பரா இருக்குங்க, இந்த வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, தொழில் நல்லா அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு, திருமணம் இத்தனை வயசுக்கு அப்புறம் பண்ணுங்க நல்லா இருக்கும், இத்தனை வயசுக்கு அப்புறம் இத்தனை குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கும், எதை சொல்லுவாங்க? ஜாதகத்துல உள்ள திசாபுத்தியை வச்சு கம்பேர் பண்ணி பலன் சொல்லுவாங்க. சில பேர் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. சில பேர் வாழ்நாள் இந்த பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க. அது அப்பால் பட்டது. இருந்தாலும் திசாபுத்தியை மேட்ச் பண்ணி எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். நமக்கு எந்த கிரகங்கள் நல்லா இருக்கு, அந்த கிரகங்கள் நல்லா சப்போர்ட்டா இருக்குன்னு பார்த்துட்டு பலன் எடுக்க சூப்பரா இருக்கும். அதனால எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்க, ஒரு பொது பலனா கொண்டு போங்க, வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அங்கே உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்க, ஒரு பொது பலன் நம்ம எல்லா வீடியிலும் சொல்றது இதுதான். இப்ப தனுசு ராசிக்கு எது மாதிரி யோகத்தை கொடுப்பாரு, இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி எது மாதிரி யோகத்தை கொடுப்பாருன்னு பார்ப்போம். பொதுவாக அந்த மகர ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு, அதுபடி கிரகங்கள் எங்க இங்க சஞ்சாரம் செய்ய பார்ப்போம். பொதுவாக மகர ராசியிலே பாருங்க, செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ராசியில செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 2ஆம் பாவத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. மகர ராசியில இருந்து 2ஆம் பாவத்துல கும்ப ராசியில. அடுத்து 3ஆம் பாவத்துல ராகு பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க, அதாவது மீன ராசியில. அடுத்து 4ஆம் இடத்துல குரு பகவான். இதுல புதன் பகவானும் உங்களுக்கு 3ஆம் பாவத்துல ராகுவோட சேர்ந்து இணைஞ்சிருக்காரு. அடுத்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது பகவான். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த சூரிய பகவானுமே செவ்வாய் பகவானுமே பயிற்சி ஆகிறாங்க. அதாவது இந்த செவ்வாய் பகவான் பாருங்க 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நேரா ஒரு 2ஆம் பாவத்துக்கு போறாரு. மகர ராசில இருந்து உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துக்கு போறாரு கும்பராசிக்கு. அடுத்து சூரிய பகவான் வெற்றி ஸ்தானத்துக்கு 3ஆம் பாவத்துக்கு போறாரு மீன ராசியில. இந்த கிரகம் மட்டும் தான் பயிற்சியாகும், மற்ற கிரகங்கள்லாம் அதே இப்பதான் இருக்கும். மகரத்துக்கு பார்க்கும் பொழுது பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க, பாதக சனி அப்படிம்பாங்க. பாதக சனி, கடைசி பாத சனி. 7.5 சனியில 5 வருஷங்கள் இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் 2.5 வருஷங்கள் இருக்குது, அல்ல 1 வருஷம் போயிடுச்சு, இன்னும் 1.5 வருஷ காலங்கள் இருக்குது. கரெக்டா இந்த மகரத்துக்கு சனி பகவான் மாறி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாறி கெடுக்க முடியாது. இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, சனி கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாதும்பாங்க. இருக்கிறதுலே ஈஸ்வரப்பட்ட கிரகம் யாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி தான் சனீஸ்வர பகவான். அவருக்கு என்ன சொல்லுவாங்க, சனீஸ்வர பகவான் அப்படிம்பாங்க. எல்லாருமே இவரை கண்டு யாருமே எப்படிப்பட்ட கோடீஸ்வரா இருந்தாலும் சரி இவரை கண்டு பயப்படாம இருக்க முடியாது. இவர் உள்ளுக்குள்ள வர்றாருன்னா நீதி நேர்மையான கிரகம். எல்லாரும் சனி பகவானை கெட்டவர் சொல்றாங்க, அப்படி கிடையாது. போன ஜென்மத்துள்ள கர்மவினையை இப்ப நம்ம ஜென்மத்துல குறைக்க வர்றாரு சனி பகவான். அதான் நீதிமான் அவருடைய பேரு. இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க என்ன, போன பிறவி கர்ம வினையை இந்த ஜென்மத்துல எடுக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானை கெடுக்க முடியாது. எல்லாத்துக்குமே 7.5 சனி பாதிக்கும் சொல்லி எடுக்கக்கூடாது. சில பேர் இந்த மகராசிகள்லாம் பயந்து போயிருக்காங்க, 7.5 சனி வந்து ஆரம்பிச்சுன்னு எவ்வளவு நாள்தான் நம்மளை ஆட்டி படைக்கும் அப்படிங்கிற சிந்தனையில இருப்பாங்க. ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்துட்டாவே யோகம்தான். சனி பகவான் சரியா இல்லாட்டினா அவங்களுக்கு பலவீனம். ஏன்னா நம்முடைய கர்ம வினையை காட்டக்கூடிய கிரகமே சனி பகவான் தாங்க. நம்முடைய கர்ம வினையை காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான். ஒரு தன்மானமான கிரகம் அந்த கிரகம். சனி பகவானுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நீதியான கிரகம், நேர்மையான கிரகம். இரும்புக்கு காரகர் யாருங்க, சனி பகவான் தான். இரும்புக்கு காரகர் சனி பகவான், உழைப்புக்கு காரகர் சனி பகவான். நிறைய பேர் பாருங்க கடுமையான உழைப்பாங்க பாருங்க, அவங்களாம் யாரு ஜாதகத்துல பாருங்க சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார். அது மட்டும் இல்ல, சனி பகவான் யாரு, மெக்கானிக்கல். இதெல்லாம் சனி பகவான் வேணும். இந்த கூட்டுறவு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சனி பகவான் தான். அழுக்கு உடைப்பாக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சனி பகவான் தான். இதுக்கெல்லாம் அதிபதியாக அந்த சனி பகவான் வருவாரு. சனி பகவான் இல்லாம எதுவுமே இயங்காதுங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்கணும். இருக்கிற இடத்தை பொறுத்துதான் அது பலனை கொடுப்பாரு.
நமக்கு ஒவ்வொரு நீங்க இப்ப மகர ராசியா பிறந்திருப்பீங்க, ஏதாச்சும் நீங்க ஒரு லக்னமா பிறந்திருப்பீங்க. ஒரு சில பேருக்கு உங்க லக்னத்துக்கு சனி பகவான் யோகமா இருப்பார். இப்ப 7 சனியில நல்லா யோகத்தை கொடுத்துருப்பாரு பாருங்க, எடுத்து பாருங்க. நிறைய ஜாதகம் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். 7 சனி வந்த பிறகுதான் அவருக்கு நல்லதே நடந்திருக்குது. இதே சனி பகவான் சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, நிறைய தடைகளை கொடுத்துருவாரு. என்ன பண்ணுவாரு, இப்ப வருமானத்துல கை வைப்பாருங்க. குடும்பத்துல இன்கம் வருமானத்தை ரொம்ப தடை பண்ணி விடுவார். பொருளாதாரத்தை கொஞ்சம் குறைச்சு விடுவார். செலவை டபுளா ட்ரிபிளா கொடுத்துருவார். செலவை குடும்பத்துல நிறைய இருக்கும். வருமான வரவை விட செலவுகள் நிறைய போய்கிட்டே இருக்கும். நிறைய செலவுகள் குடும்ப ரீதியாக. மருத்துவ செலவுகள் நல்லா பாருங்க, மருத்துவ செலவுகள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், இல்ல மனைவிக்கு உடல் சம்பந்த பிரச்சனை, கணவனுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடத்துல வீட்டுல பூமியில ஒரு சில தடைகள், இது எல்லாமே கொடுத்தாரு. யாருக்கு, மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இல்ல, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையில. வேலையிடமே மாத்துறாங்க. வேலையிட மாற்றம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். வேலை உத்தியோகத்துல பிரச்சனை பார்த்திருப்பாங்க. நண்பர்கள்ட்ட ஒரு சில அவங்களே ஒரு மன வருத்தத்தை பார்த்திருப்பாங்க. எல்லாமே மகர ராசிக்காரங்க பார்த்தாங்க. இந்த காலகட்டத்துல இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக மாத்த போறாரு. உங்களுடைய தலையெழுத்தே மாத்துவாருங்க. இனிமே மாறும், நீங்க மாறணும், அவ்வளவுதான். ஏன்னா உங்க ராசில இருந்து யார் வந்து உச்சமாகிறாரு, செவ்வாய் வந்து தைரிய வீரிய உள்ள அதிபதி உச்சமாகிறார். அப்ப தைரியமா நீங்க இன்னும் ஜெயிக்கணும். இப்ப அவ்வளவுதான், மனசுக்குள்ள தைரியத்தை கொண்டாங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க, அவ்வளவுதான். எதையுமே கோலையா போய் பயந்து போய் நிக்காதீங்க. நேர்மையா எதிர்த்து நின்னுங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. யாருங்க கர்மவினை இல்லாத மனிதன் யாருமே கிடையாதுங்க. நமக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் வந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி பயப்படாம எதிர்த்து நின்னுங்க, எல்லாமே உங்களுக்கு ஜெயமா முடியும். என்னை பொறுத்த மகரத்துக்கு இனிமே எதிர்காலங்கள் சூப்பரா வரும். இதுல மாறாது. தொழில் உத்தியோகம் மாறணுமா, இப்ப மாத்துங்க, சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகம் இடமாற்றங்கள் நிறைய வரும், மாத்திக்குங்க. அதுவும் நல்ல யோகத்தை கொடுத்துருவார். என்னை பொறுத்தவரை வேலை உத்தியோகம், வெளிநாட்டை வேலை பாக்குறீங்க, இன்னொரு கம்பெனிக்கு ரிசீம் கொடுத்துருக்கீங்க, வேலையே கிடைக்கல, இப்ப கிடைக்கும் பாருங்க. வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். படிப்பு கல்வி எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும், தடையே கிடையாது. கல்வி ஸ்தானத்தை தடை பண்ண மாட்டாருங்க. நிறைய இருக்கு. வெளிநாட்டுல படிக்கிறீங்க, இங்க படிக்கலாம், படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போவார். வேலை உத்தியோகம் படிப்பு கல்வி நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். இனிமே நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். இனிமே உடம்பு சார்ந்த பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, ஏதாச்சும் ஒரு தொந்தரவு இருக்கும் பாருங்க, இனிமே உடல் பிரச்சனையும் குறைச்சிருவார். மருத்துவ செலவு இனிமே வராது. நிறைய பேருக்கு வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, கண்டிப்பா வாங்கலாம். அந்த யோகம் இருக்கா, 100% அந்த யோகம் இருக்குது. ஏன் இருக்குது, 4ஆம் வீட்டுல யார், செவ்வாய் தானே. செவ்வாய் யாரோட சேர்றாரு, உங்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவானோட சேர போறாரு. எப்ப, 15ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மாத்துவீங்களா, வாங்குவீங்களா, வாங்குவீங்க. அந்த யோகங்கள் வரும். வீடு கட்டாதவங்க, மனை போடாதவங்க கண்டிப்பா மனையை போடுங்க, கண்டிப்பா சருசரன்னு ஏறும். இல்லைன்னா இடத்த மாத்த போறீங்க, ஒரே இடத்துல இருக்கீங்க, வேற இடத்துக்கு வேலைக்காண்டி இடம் மாறி போறீங்க, கண்டிப்பா மாத்துங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பூர்வீக சொத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பார்க்காம இருக்க முடியாது. இடத்துல பிரச்சனை, இல்ல சொத்துக்களை பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் பாருங்க, அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப சரி பண்ணி கொடுத்துருவாரு. தடைகள் இருக்காதுங்க. ஏன் இருக்காது, பூர்வீக சொத்து அதிபதி யாரு, சுக்கிர பகவான். உங்களுக்கு அவர் எங்க இருக்காரு, உங்க ராசி அதிபதி சேர்ந்து 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரா. அப்ப பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் எல்லாமே உங்களுக்கு வரணுமா, கண்டிப்பா அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவாரு. எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கட்டும், இதுலயாவது ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு பெண்டிங்கா இருந்துகிட்டு இருக்கு, எல்லாமே இஷ்யூவா இருக்கு, எல்லாமே கைக்கூடி வரலாம், இந்த இப்ப கைக்கூடி வரக்கூடியதான் அமைச்சு கொடுத்துருவாரு. திருமணங்கள் நடக்காத அனைவருக்குமே திருமணம் முடிஞ்சிடும். திருமண வாழ்க்கை சுகபோகமாக வாழ போறாங்க. ஏன், 7ஆம் வீட்டு அதிபதி யாரு, உங்களுக்கு சந்திர பகவான். அப்ப நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை இனிமே பிரச்சனை இருக்காது. ஏன், உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி சேர போறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, மகர ராசிக்கு செவ்வாய் போய் சனி பகவானை தொட்டுட்டாருன்னா திருமணம் பேசிடுவாங்க. மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க. 2வது திருமணம் நல்லா இருக்கும், முதல் திருமணம் நல்லா அனுகூலமா இருக்கும். திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார். செவ்வாய் போய் சேர்ந்துட்டாரா, சனி பகவானை தொட்டுட்டாருனா. அப்ப திருமணம் சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு அனுகூலம் அமைச்சு கொடுத்துருவார். அதே மாதிரி பாருங்க, உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது. மருத்துவ சொல்ல இருக்க, எங்க போய் நீங்க கடன் கேளுங்களே, இப்ப கடன் கிடைக்கும். எங்க போய் கடன் கட்டாலும் சரி,
கடன் உதவி உடனே கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டு யாரு? புதன். அவர் யாரோட சேர்ந்து நீசமாகிறார் பாருங்க, ராகுவோட சேர்ந்து, இங்க நீச பங்கம் ஆயிரும். அப்ப கடன் கேட்டால் லோன் சார்ந்த விஷயம் உடனே கிடைக்கும். தொழிலுக்காக எல்லாமே அனுகூலமா வச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. தசாபதி நல்லா இருக்கும். மெயினா பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவிகள் கண்டிப்பா எழுதுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு உண்டு. 11 கூடிய செவ்வாயே நேரா ரெண்டாம் பாவத்தில் நிக்கிறாருங்க. அப்ப படிப்பு கல்வி டாப்பா வைப்பாரு. அரசாங்க வேலை கண்டிப்பா கொடுத்துருவாரு. இல்ல அரசாங்க வேலை பாக்குறேன்னு ஒரு இடத்த மாத்தனா கண்டிப்பா மாத்துவாங்க. கண்டிப்பா அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. இது ரெண்டுமே எனக்கு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு அரசாங்க வேலை, படிப்பு கல்வி மாணவர்கள் சூப்பரா, டைமிங் நல்லா இருக்கு. மகர ராசிக்கு சனிபவன் நல்லா இருக்குங்க, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, உங்களுக்கு அரசியல் சார்ந்த தொடர்பு சூப்பரா இருக்கும். அரசாங்கம் அரசியல் தொடர்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் பிசினஸ், கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. மகர ராசிக்கு வரும் ஆட்டோமேட்டிக்கா. இது எல்லாமே எந்த ஒரு தாமதத்தையும் கொடுக்க மாட்டார். ஏன்னா நிறைய மெக்கானிக்கல் வேலை, மனு சம்பந்தப்பட்ட வேலை, ரியல் எஸ்டேட் பாக்குறவங்க, நகைக்கடை வச்சுக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இதுல இருப்பாங்க. கண்டிப்பா இதெல்லாம் நல்லா யோகத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்கொண்ட பண லாபம் கண்டிப்பா கிடைக்கும். லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதக பத்தி தானே கேட்கறாங்க. லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100% அந்த யோகம் கிடைச்சிடும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுங்க, அந்த யோகம் தேடி வர்றது வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் பெண்களுக்கு ஒரு தைரிய வீரியமே வரும் பாருங்க. எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற குணங்கள் பெண்களுக்கு வந்துடும். இடம், பூமி எல்லாமே பெண்களுக்கு அனுகூலமா இருக்கும். வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும். கமிஷன் பிசினஸ் நல்லா இருக்கும். தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம். இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். தைரியமானவங்க, தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டா தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஒரு கௌரவ அந்தஸ்தோட இருக்கக்கூடிய நபர்கள், பிறந்த பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு நிறைய வசிக்கக்கூடிய நபர்கள். உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு வரக்கூடிய இப்ப எதிர்காலம் பாருங்க, உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஆனவர் சூரிய பகவான் 2ஆம் பாதத்துல வருமானத்தை போய் நிற்கிறாப்ப உங்களுக்கு தொழில், வருமான, இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும். திருமண பேச்சுகள் நிறைய பேர் 15ஆம் தேதி திருமண பேச்சுகள் வரும். சிறு இடமாற்றம் வரும். வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றத்தை பண்ணுவீங்க. வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஒரு மகிழ்ச்சியான தருணம் உங்களுக்கு வரப்போகுது. கடன் பகை எது இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண பேச்சுகள், குழந்தை பாக்கியம் எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்க வேண்டியது சூப்பரா அமைச்சு கொடுக்கலாம். அதாவது இந்த உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை இந்த நேரம் வருது, பாத்துக்கணும். அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் இருக்கும். இதுலயுமே அனுசரிச்சு போற குணம், அன்பான குணம், தன்மையான குணம், குடும்பத்தை எடுத்து இவங்க பாக்குற குணம் யார்கிட்ட இருக்குன்னா அந்த திருவோணத்துல பிறந்தவங்க தான். இவங்களுக்கு எல்லாமே பாருங்க இனிமே சூப்பரா இருக்கும். திருவோணத்துல பிறந்துட்டாவே கலை, இசை இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க. 4 பேர் மதிக்கிறாப்புல ஒரு அனுகூலம் இருக்கும். உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய நபராக இருப்பாங்க. தன்னுடைய கணவர் மேல, மனைவி மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே பாருங்க இப்ப சூப்பரா இருக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். வீடு, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ உங்களுக்கு சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு. தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. தொழில மிகப்பெரிய லாபங்கள் உண்டு. இடம், பூமி சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல லாபத்தை கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவார். எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா அமையுது. உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா நடத்திடும் பாருங்க. கண்டிப்பா உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிடும். அதே மாதிரி எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும். இவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்களுக்கு பாருங்க இனிமே பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி 12ஆம் பாவத்துல இருந்தாருங்க. நிறைய செலவை நிறைய கொடுத்துருப்பாருங்க. உடம்பு சார்ந்த பிரச்சனை, கால் பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு மருத்துவ செலவு நிறைய நீங்க பண்ணிருப்பீங்க. இனிமே வராது. உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்க ராசியை நோக்கி அதாவது 2ஆம் பாவத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். லாபத்தை கொடுப்பாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. மாணவ மொழிகள் சூப்பரா இருக்கும். போலீஸ், ராணுவம், கட்டிடத்துறை இது எல்லாமே சூப்பரா நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய மார்ச் மாத பலன் மகர ராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.